பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு பறவை. நான் என்ன பறவைன்னு கண்டுபிடிங்க. என்னால பறக்க முடியாது, ஆனா நல்லா நீந்த முடியும். பெங்குயின். சரி, இது என்ன பறவை? மயில். மயில். எனக்கு பறவைங்கன்னா பிடிக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு? பறவைகள். பறக்கும் பறவைகள். சிட்டுக்குருவி. இதுதான் சிட்டுக்குருவி. இது மிகச்சிறிய பறவை. நம் வீட்டைச் சுற்றி இவை வாழும். தானியங்களை இவை சாப்பிடும். ஹம்மிங் பேர்ட். இதுதான் ஹம்மிங் பேர்ட். இதன் நீள அலகினால் பூக்களில் இருக்கும் தேனை உறிஞ்சி இது வாழ்கிறது. மைனா. இதுதான் மைனா. இதுவும் நம் வீடுகளின் பக்கத்திலேயே வாழும். இது சிறு பூச்சிகளையும் பல்லிகளையும் சாப்பிடும். குக்கு. இதுதான் குக்கு. இதை வசந்த காலத்தில் பார்க்கலாம். இது மற்ற பறவைகளின் கூட்டில் தன் முட்டையை இடும். மயில். இதுதான் மயில். இது இந்தியாவின் தேசிய பறவை. இது ஓர் அழகான பறவை. மழைக்காலங்களில் இது நடனமாடும். கிளி. இதுதான் கிளி. இது பொதுவாக பச்சை நிறத்தில் இருக்கும். சிலவற்றுக்கு பல நிறங்கள் இருக்கின்றன. நம்மைப் போல பேசுவதற்கு அவற்றை பழக்கலாம். கொக்கு. இதுதான் கொக்கு. இது மீன் மற்றும் குளத்தில் இருக்கும் உயிரினங்களை உண்ணும். பெர்ரி, தாவரம், பூச்சிகள் ஆகியவற்றையும் இவை சாப்பிடும். மீனுக்காக இது நீண்ட நேரம் தண்ணீரில் காத்துக் கொண்டிருக்கும். நாரை. இதுதான் நாரை. குளம், ஆறுகளில் இது மீனை பிடித்து சாப்பிடும். தவளை, நத்தை, பாம்பு ஆகியவற்றையும் இது சாப்பிடும். இதன் அலகு மிகவும் கூர்மையானது. மரங்கொத்தி. இதுதான் மரங்கொத்தி. இது மரத்தின் தண்டு பகுதிகளில் துளையிட்டு அதற்குள் இருக்கும் பூச்சிகளையும் புழுக்களையும் பிடித்து சாப்பிடும். இரட்டை செண்டு குருவி. இவை மிகப்பெரிய பறவைகள். மரங்களில் இருந்து பழங்களை இவை சாப்பிடும். இவை காடுகளில் வாழும். வல்லூறு. இதுதான் வல்லூறு. புறா மற்ற சிறிய பறவைகளை இவை நன்றாக வேட்டையாடும். கழுகு. இதுதான் கழுகு. இறந்து போன மிருகங்களின் மாமிசத்தை இவை சாப்பிடும். ஆந்தை. இதுதான் ஆந்தை. இரவு நேரத்தில் மட்டுமே இவை சுறுசுறுப்பாக இருக்கும். எலி போன்ற சிறு பிராணிகளை இவை பிடித்து தின்னும். பகல் நேரத்தில் இந்த பறவைகளை பார்த்தால் அதற்கு தீங்கு செய்யாதீர்கள். வாத்து. இதுதான் வாத்து. ஏரிகளில் இவை வாழும். தவளை போன்ற சிறிய நீர்வாழ் பிராணிகளை இவை சாப்பிடும். இது குவாக் குவாக் என்று கத்தும். கானாங்கோழி. ஏரிகளில் வாழும் இது அங்கு கிடைக்கும் மீன்களை உண்டு வாழும். நீண்ட அலகும் அலகுக்கு கீழே தோலாலான பையும் உடையது. தூக்கணாங்குருவி. இது பறந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவை பறக்கும் போதே பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். பறக்காத பறவைகள். நெருப்புக்கோழி. இதுதான் நெருப்புக்கோழி. உலகிலேயே மிகப்பெரிய பறவை இது. இது மிக வேகமாக ஓடும். ஈமு. இதுதான் ஈமு. உலகில் உள்ள பெரிய பறவைகளில் இதுவும் ஒன்று. இது ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறது. கெசோவரி. இதுதான் கெசோவரி. இது ஆஸ்திரேலியாவிலும் நியூ கினியிலும் வாழ்கிறது. தலை கொண்டை உடையது. இது பொதுவாக கூச்ச சுபாவம் உள்ளது. ஆனால் தொந்தரவு செய்தால் திருப்பி தாக்கும். ரியா. இதுதான் ரியா. நெருப்புக் கோழியை விட இது சிறியது. இது தென் அமெரிக்காவில் வாழ்கிறது. இது நன்றாக ஓடக்கூடியது. கிவி. இதுதான் கிவி. கோழியை விட இது சிறியது. நியூசிலாந்தில்
புதர்களுக்கு இடையில் இது வாழ்கிறது. புழுக்களை தேடி இது அலையும். பெங்குவின். இதுதான் பெங்குவின். பெங்குவின்களால் பறக்க முடியாது. ஆனால் நன்றாக நீச்சல் அடிக்கும், நீரில் மூழ்கும். மீன் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை இவை சாப்பிடும். பறவைகளின் பாகங்கள். கூர்நகப் பாதம். காலிலோ கையிலோ வளைந்து நுனிக்கூறாக வளரும் நகம்தான் கிளா எனப்படுகிறது. இது மரங்களை பிடித்துக் கொள்ள உதவியாயிருக்கும். இதுதான் அலகு. இரையை பிடிப்பதற்கு அலகு உதவும். இது வால். பறவைகள் பறப்பதற்கு இவை உதவும். இது இறக்கை. இது பறவைகள் பறப்பதற்கு உதவியாயிருக்கும். இது இறகு. இது மிகவும் லேசானது. இது முட்டை. முட்டை விரிந்து குஞ்சுகள் வெளியாகும்.